பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிற காரியம் 3 நாள் அல்லது 3 நாட்கள் என்கிற தலைப்பில் நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். காவலில் உள்ள ஆவிகளுக்கு போய் பிரசங்கித்தார். 3ஆம் நாளிலே மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகளை உடையவராக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். சரியா? அதே போல நான் உங்களுக்கு நேற்று சொல்லும் பொழுது இன்னொரு ஓமானத்தை சொன்னேன். அதாவது ராகாப் என்கிற வேசி தன் வீட்டுக்கு வந்த 2 வேவுக்காரருக்கும் ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நீங்கள் 3 நாள் மலையில் போய் இருந்துட்டு அதற்கு பின்பாக நீங்கள் உங்களுடைய பாளையத்துக்கு திரும்பி போங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லி விடுவாங்க. அந்த ஆலோசனையை அந்த 2 வேவுக்காரரும் பின்பற்றுவார்கள். அப்படியே அவங்க பின்பற்றி அவர்கள் 3 நாட்கள் மலையில் இருந்து பின்பு திரும்பி வந்தார்கள். நான் உங்களுக்கு சில காரியங்களை அறிமுக உரையாக நேற்று சொன்னேன். இன்றைக்கு முதல் காரியமாக சொல்ல போகிறேன். முதல் 3 நாட்கள் யார்கிட்ட பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம். கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து வேறு பிரித்து 100 வயதில் அவருக்கு குழந்தையை கொடுக்குறாரு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரத்துக்கு வரும்பொழுது கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுகிறார். என்ன சொல்கிறாரு? ஆதியாகமம் 22:1-2 போட்டிருக்கோம். எப்படி? இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை என்ன பண்ணாரா? சோதித்தார் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்படி சொல்லிட்டு கர்த்தர் சொல்வார் ஆபிரகாமே அப்படிங்கும்போது உடனே ஆபிரகாம் சொல்வார் இதோ அடியேன் அப்படிம்பாரு. இப்போ கர்த்தர் சொல்வார் ஆதியாகமம் 22:2 வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். நல்லா கவனிங்க, 100 வயதில் பிறந்த பிள்ளை. சரியா? இப்போ ஆபிரகாமுகிட்ட கர்த்தர் சொல்லிட்டாரு, அப்பா ஆபிரகாமே நீ உன் பையனை கூட்டிட்டு போய் மோரியா தேசத்தில் நான் உனக்கு குறிக்கிற அந்த மலையில் அவனை பலியிடு அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே ஆபிரகாம் எந்த மறுபேச்சும் பேசாமல் அதிகாலையில் எழுந்து தன்னுடைய குமாரனை பலியிடுவதற்காக கழுதையின் மேல் சேணம் வைத்து அவங்க 2 வேலைக்காரரை வேற கூட கூட்டிட்டு அவங்க போகிறாங்க. பைபிள் சொல்லுது 3ஆம் நாளில் அந்த இடத்தை கண்டார்கள். இப்போ வாசிக்கிறோம் பாருங்க, வசனம் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 22:4 வாசிக்கிறேன். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்போ நல்லா கவனிக்கணும், 3ஆவது நாள் அவர்கள் அந்த இடத்துக்கு வந்தார்கள். சரியா? நம்ம பார்க்கறது 3 நாள் தானே, 3 நாள் ஆயிடுச்சு, 3ஆவது நாள். சரியா? அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் தன்னுடைய குமாரனை பலியிடுவதற்காக டிராவல் பண்ணி பிரயாணம் பண்ணி பலி செலுத்த போறாரு. நான் இன்னொன்று இதில் சேர்த்து வாசிடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு விளக்குறேன். நமக்கு இன்னொன்று தெரியும் அல்லவா, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் என்ன தெரியுமா சொல்வார்? எகிப்திலிருந்து புறப்பட சொல்வார் இல்லையா? அப்போ புறப்பட சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? அங்கேருந்து கிளம்பணும். அப்போ கிளம்பும்போது ஒரு வார்த்தை இருக்குது. என்ன வார்த்தை அப்படின்னா, நான் படிக்கிறேன் பாருங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் இந்த பார்வன் சொல்லுவார், நீங்கள் எவ்வளோ பேர் போகிறீங்க, எங்கே போகிறீங்க, எவ்வளோ தூரம் போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிற வார்த்தையை பாருங்கள். நான் படிக்கிறேன் பாருங்கள். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 27ஆம் வசனம். நாங்கள் வனாந்தரத்திலே 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு விதிக்கிறபடியே அவருக்கு பலியிடுவோம் என்றார்கள். அப்போ ஆபிரகாமும் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை பலியிடுவதற்காக பிரயாணப்படுகிறார் 3 நாள். இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது மோசே பேசுறாரு, நாங்கள் எல்லாரும் எகிப்தை விட்டு 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் பலியிடுவோம். அப்போ நான் இதில் என்ன செய்தியை கர்த்தர் நமக்கு சொல்றார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நாட்களில் தேவனுக்கு பலியிட வேண்டும் என்றால் பிரயாணம் போய் கர்த்தருக்கு பலியிடணும். சரியா? அதாவது அது பழைய ஏற்பாடு காலம். அங்கு கர்த்தருக்கு என்று எங்கும் ஆலயம் கிடையாது. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா,
ஆபிரகாம் எங்கெல்லாம் போய் குடியிருக்கிறாரோ அங்கெல்லாம் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொள்வார். அதை தான் ஈசாக்கும் செய்வார். நான் உங்களுக்கு இன்னொரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா யாக்கோபு சீரியாவில் இருக்கும்போது கர்த்தர் கிளம்ப சொல்லுவார் இல்லையா? கிளம்பிட்டு வரும்போது கிளம்பும்போது சொல்லுவார், வர்ற வழியில் பேசுவார், உன் சகோதரனுக்கு முன்பாக நீ பயந்து ஓடும்போது அங்கே உனக்கு தரிசனமான கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டு. எங்கே? பெத்தேலுக்கு. அப்போ பெத்தேலுக்கு வரணும்னா உடனே வர முடியாது, டிராவல் பண்ணி தான் வர முடியும். அடுத்தது இன்னொன்று சொல்கிறேன். யாக்கோபு கானான் தேசத்தில் இருக்கும்போது யோசேப்பு உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு ஒரு செய்தியை கேள்விப்பட்ட உடனே அன்று ராத்திரி எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு எங்கே போவார் தெரியுமா? பலியிடுறதுக்கு பெயர் சபாவுக்கு போவார். அங்கு பெயர் சபாவுக்கு போய் கர்த்தருக்கு பலியிடுவார். அப்போ கர்த்தர் சொல்கிற செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் போய் கர்த்தருக்கு பலியிடலை. கர்த்தரை தேடுவதற்கு சாதாரணமாக யாரும் போல என்ன பண்ணுறாங்க? டிராவல் பண்ணி கர்த்தரை தேடுறாங்கங்க. 3 நாள். ஆபிரகாம் 3ஆம் நாளில் பார்த்தா இவர்கள் சொல்றாங்க, நாங்கள் 3 நாள் வனாந்தரத்தில் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்வோம். இது அப்படியே கொஞ்சம் நமக்கு பொருத்தி பார்ப்போமா? இன்றைக்கு நிறைய பேருக்கு தடுக்கி விழுந்தா சர்ச்சி, சரியா? உள்ளூருக்குள்ளேயே சர்ச்சி, பக்கத்திலேயே சர்ச்சி. 3 நாள் பிரயாணம் போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இருக்கும்போது கூட சர்ச்சுக்கு என்ன செய்யறது கிடையாது? நேரத்துக்கு வர்றது கிடையாது. சர்ச்சுக்கு ஒழுங்கா வர்றது கிடையாது. ஆண்டவரை ஒழுங்கா தேடுறது கிடையாது. ஆனா ஆபிரகாமை பாருங்க, தேவனுக்கு பலியிடுவதற்காக 3 நாள் பிரயாணப்படுறாரு. 3ஆம் நாளில் தான் அந்த இடத்தை காண்றாரு. அப்ப அது வரைக்கும் டிராவல் பண்ணி தன்னுடைய பையனையும் அழைச்சிக்கிட்டு வேலைக்காரங்களையும் கூட்டிக்கிட்டு எந்த இடமே தெரியாத இடத்துக்கு புறப்பட்டு போனார் ஆபிரகாம். ஒரே ஒரு காரியம்தான், கர்த்தருக்கு பலியிட வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களும் அதைத்தான் சொல்றாங்க, ஐயா நாங்க எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடணும், ஆனா 3 நாள் நாங்க பிரயாணம் போவோம். கர்த்தருக்கு பலியிடுறதுக்கு எத்தனை நாள் பிரயாணம் போவோம்? நாங்க 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்வோம். நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். என்னுடைய மனதை தொட்ட ஒரு வார்த்தை உண்டு பைபிள்ல. நீங்க இந்த வசனம் படிப்பீங்க. அப்போஸ்தலர் நடபடிகளுக்கு வரும்பொழுது அதுல கந்தாகேயனுடைய மந்திரியை பத்தி நீங்க பாப்பீங்க. அந்த கந்தாகே மந்திரியை பார்த்தீங்கன்னா அவன் எத்தியோப்பியாவில் இருந்து எங்க வருவான்னா எருசலேமுக்கு வருவான். கர்த்தரை தொழுது கொள்ளும்படி எருசலேமுக்கு வருவான். நான் அதை இப்போ உள்ள பாஷையில சொல்லட்டுமா? இப்போ உள்ள பாஷையில சொல்லணும்னா, எத்தியோப்பியா எதுல வருதுன்னா ஆப்பிரிக்காவில் வருது, சரியா? எத்தியோப்பியா ஆப்பிரிக்கா கண்டத்தில் வருது. எருசலேம் ஆசியா கண்டத்தில் வருது. நான் அதை இப்படி சொல்லுவேன், இப்போ உள்ள பாஷையில். அப்போ உள்ளதில் இப்போ உள்ள பாஷையில் நீங்கள் இப்போ உள்ள அந்த பிரித்தெடுப்பில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவன் இருந்தது ஆப்பிரிக்கா கண்டம், எருசலேம் இருந்தது ஆசியா கண்டம். கண்டம் விட்டு கண்டம் அவன் கர்த்தரை தேடி வந்தாங்க, சரியா? கண்டம் விட்டு கண்டம், இப்போ உள்ள காலத்துக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்கிறேன். கண்டம் விட்டு கண்டம் ஆண்டவரை தேடி வந்தாங்க. நம்ம உள்ளூருக்குள்ள இருக்கிற சர்ச்சுக்கே நேரத்துக்கு போக மாட்டோம். என்ன, உள்ளூருக்குள்ள இருக்கிற சர்ச்சுக்கே நமக்கு என்ன செய்ய முடியல? பாட்டெல்லாம் கொஞ்சம் முடியட்டு, பாட்டெல்லாம் கொஞ்சம் முடியட்டு. இப்போ வேற ஆன்லைன் வந்துருச்சா, அங்கே பாட்டு நடக்கிறது இங்கிருந்தே பார்த்துக்கிடலாம். சில பேர் பிரசங்கத்துக்கு வர்ற ஆட்கள் இருக்கு, சில பேர் ஆராதனைக்கு வர்ற ஆட்கள் இருக்கு, சில பேர் ஆராதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அந்த முடியும் தருவாயில வந்து எல்லாரும் எழுந்து நிற்கும் போது கூட வந்து நின்றுறது. அப்படியும் சில ஆட்கள் இருக்கு. கொஞ்சம் யோசிங்கய்யா. ஆபிரகாம் பலியிடுவதற்காக 3 நாள் பிரயாணம் போறான். இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, நாங்கள் பலியிடுவதற்கு 3 நாள் பிரயாணம் போனோம் அப்படிங்கிறாங்க. எத்தியோப்பியா தேசத்து அந்த மந்திரி கந்தாகேயனுடைய மந்திரி இப்ப உள்ள கணக்கின்படி கண்டம் விட்டு கண்டம் வந்து கர்த்தரை தேடுனா. நீங்களும் நானும் ஆண்டவரை தேடுவதற்கு எவ்வளவு தூரம் பிரயாணிக்கிறோம், எவ்வளவு தூரம் போய் ஆண்டவரை தேடுறோம். நீங்க ரொம்ப தூரம் போகணும்னு நான் சொல்லல, பக்கத்துல இருக்கிற சர்ச்சுக்காவது நேரத்துல போங்கய்யா, நேரத்துல போங்கம்மா. சரியான நேரத்துல போய் கர்த்தரை தேடுங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.